ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஐயப்பன் கோவிலுக்கு அது மட்டும் இல்லாம ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே கருப்பு நிற ஆடை அணிந்திருப்பாங்க. அது எதனால கருப்பு நிற ஆடை அணிந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கருப்பு நிறம் அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்மறை சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அபசகுணம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மற்ற கோவில்களுக்கு எல்லாத்துக்குமே கருப்பு நிற ஆடைகள் அணிஞ்சிட்டு போகிறத நம்ம தவிர்த்துருவோங்க. ஆனால் எதனால் இந்த சபரிமலைக்கு மட்டும், அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு மட்டும் இந்த கருப்பு நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக தாங்க இருக்கும். கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு ஐயப்பன் பக்தர்கள் எல்லாருமே பாத யாத்திரை போகிறத வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அவங்க எதனால் கருப்பு நிற ஆடை அணிஞ்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஒரு தடவை சனி பகவான் தன்னுடைய பக்தர்களை துன்புறுத்தலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருங்க. அப்படி துன்புறுத்த வர்றப்போ ஐயப்பன் வந்துட்டு பார்த்து, எதனால் அவங்கள பிடிக்கிறீங்க, விட்டுருங்க, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு ஐயப்பன் சனி பகவானை பார்த்து கேட்குறாருங்க. அதுக்கு சனி பகவான் சொல்கிறாரு, ஒருத்தவங்க செய்த கர்மாவினுடைய பலனை அவங்களே அனுபவிக்கணும், அதனால தான் அவங்கள துன்புறுத்தினேன், இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஐயப்பன் சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு அவங்கள பிடிச்சிங்க அப்படின்னா என்னென்ன துன்பங்களை எல்லாத்தையும் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சனி பகவான் சொல்கிறாரு, நல்லா மெத்தையில் தூங்குனவனை தரையில் தூங்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், நல்ல சூடான நீரில் சொகுசாக வாழ்ந்தவனை குளிர்ந்த நீரில் குளிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், குடும்பத்தை விட்டு பிரித்து வைப்பேன், அது மட்டும் இல்லாமல் படாத கஷ்டங்கள் எல்லாத்தையும் பட வைப்பேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட வைப்பேன், ஒரு நேரம் பசியால் வாட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நல்லா சொகுசாக வாழ்ந்தவனை காடும் மேடும் செருப்பு இல்லாமல் அலைய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாருங்க. அதை கேட்டு ஐயப்பனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருதுங்க. அப்போது ஐயப்பன் சொல்கிறாரு, இந்த ஒரு தண்டனை எல்லாத்தையுமே என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு மண்டலத்துக்கு நான் கொடுக்குறேன், அப்படி நான் கொடுத்தேன்னா நீ அவங்கள விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சனி பகவான் சொல்கிறாரு, இதை எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய பக்தர்கள் செஞ்சாங்கன்னா நான் அவங்கள பிடிக்க மாட்டேன், அவங்கள நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானும் ஒத்துக்கிறாருங்க. அப்போது ஐயப்பன் வந்து சொல்கிறாரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலத்திற்கு நான் ஒரு வேளை மட்டுமே உணவை சாப்பிட வைக்கிறேன், குடும்பத்தை விட்டு நான் பிரித்து வைக்கிறேன், நல்லா வாழ்ந்தவனை செருப்பு இல்லாமல் காடும் மலையும் ஏறி என்னையை பார்க்க வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும், ருத்ராட்ச மாலையும் துளசி மாலையும் அணிஞ்சு என்னுடைய சன்னதியை நான் அடைய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும், உங்களுக்கு பிடிச்ச, அதாவது சனி பகவானுக்கு பிடிச்ச கருப்பு நிற ஆடையை நான் அணிய செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாருங்க. இதனுடைய காரணமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு பக்தர்கள் எல்லாருமே கருப்பு நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு சுவாமியை பார்க்க போகிறாங்கங்க. பொதுவாக எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமியினுடைய வேண்டுதல்னால தான் பக்தர்கள், அதாவது ஐயப்பன் பக்தர்களை சனி பகவான் துன்புறுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் விரைவில் நீங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கங்க. இதனால தான் கருப்பு நிற ஆடைகள் அணிஞ்சு போகிறாங்க. நீங்களும் இந்த ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னாலும் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு ஆன்மீக தகவலை இந்த ஒரு சேனலில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.